வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இந்த உலகத்துல அழியும் நிலைக்கு தள்ளப்பட்ட பல உயிரினங்கள்ல ஒண்ணுதான் புலிகள். இந்த புலிகளை காப்பாத்துறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு வேலையும் கூட. இதுக்காக இப்போ நாசாவும் கூகுள் எர்த்தும் ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஒரு காலகட்டத்தில் ஆசிய கண்டம், ஐரோப்பிய கண்டம் ஆகிய இரண்டு கண்டங்கள்லையும் பரவலா வாழ்ந்து வந்த ஒரு முக்கியமான விலங்கு தான் புலிகள். ஆனா இப்போ அந்த புலிகளோட எண்ணிக்கை சுருங்கி ஒட்டுமொத்தமா உலகத்திலேயே வெறும் 10 நாடுகளுக்குள்ள மட்டும்தான் இப்போ புலிகள் அதோட நேச்சுரல் ஹேபிட்டட்ல, அதாவது காடுகள்ல வாழ்ந்து வருது. இந்த புலிகளோட எண்ணிக்கை இந்த அளவுக்கு குறைய பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அவற்றோட வாழ்விட அழிப்பு ஆர் ஆக்கிரமிப்புன்னு சொல்லலாம். குறிப்பா மனிதர்கள் தங்களோட தேவைக்காக அவற்றோட இடங்களை அழிச்சு அவங்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, இது மட்டும் இல்லாம வேட்டையாடுவதுன்னு பல்வேறு காரணங்களால இந்தியா உட்பட உலக அளவிலேயே புலிகளோட எண்ணிக்கை போன நூற்றாண்டுல இருந்தே வெகுவா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதுல வேட்டையாடுவது கூட பல கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமா கட்டுப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. முழுசா முடியாதுதான், பட் ஸ்டில் பெரிய அளவுல குறைக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஹேபிடேட் லாஸ், அதாவது அவை வாழ்ந்து வரக்கூடிய வாழ்விட அளவு குறைவதுன்றது இப்போ ஒரு பெரிய த்ரெட்டாவே இருக்கு. இந்த ஒரு பிரச்சனையை குறைப்பதற்காக தான் இது சம்பந்தமா ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்க நாசா, ESA, கூகுள் எர்த் மாதிரியான பல்வேறு அமைப்புகளோடு சேர்ந்து எங்கெங்கெல்லாம் புலிகள் வாழ்ந்து வருது, எங்கெங்கெல்லாம் புலிகள் வாழ தகுதியான இடங்கள் இருக்கு, அதை மேப் பண்றதுக்காகவே ஒரு சிஸ்டமை கொண்டு வர்றாங்க. அதுதான் TCL 3.0. இதோட முழு பெயர் என்னன்னா டைகர் கன்சர்வேஷன் லேண்ட்ஸ்கேப். இதோட 3வது வருஷனை தான் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆக்சுவலா இது புதுசு ஒன்றும் கிடையாது தான். 90கள் காலகட்டத்தில் இருந்தே இந்த TCLன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் செயல்பாட்டில் இருக்குதான். இதுக்கு முன்னாடி இருந்த TCLும் சரி, TCL 2.0வும் சரி, ரியல் டைம்ல இதை பத்தின டேட்டாவை நம்மளால பார்க்க முடியாது. புலிகள் வாழக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இது சம்பந்தமான ஒரு பரவலான கணக்கை எடுத்து அந்த டேட்டாவை ஒரு அமைப்புக்கு அனுப்பி அதை ப்ராசஸ் பண்ணி தான் உலகத்தோட எந்தெந்த நாடுகள்ல புலிகள் வாழுது, அவற்றோட வாழும் இடம் குறைஞ்சிருக்கா இல்ல அதிகமா இருக்கான்றதெல்லாம் தெரிய வரும். ஆனா இதுக்கு ரொம்பவே காலதாமதமாகவும் இதை பத்தின ஒரு தெளிவான முடிவு வர்றதுக்குள்ளேயே பல மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த 3.0 மேப்பிங்ன்றது ரியல் டைம் மேப்பிங். இப்போதைக்கு புலிகள் ஒரு 10 நாடுகளுக்குள்ள தான் காடுகள்ல வாழ்ந்துகிட்டு வருது. இதனால இங்க எடுக்கப்படுற புலிகள் சம்பந்தமான கணக்கெடுப்புகள் எல்லாம் ரியல் டைமாவே அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல புலிகள் சம்பந்தமான ஒரு கணக்கெடுப்போ இல்ல அதோட ஹேபிடேட் சேஞ்சஸை பத்தி சர்வே பண்ணாங்கன்னா அந்த டேட்டாவை இதுல ஃபீட் பண்ண முடியும். அப்படி ஃபீட் பண்ணா எங்க எல்லாம் புலிகள் வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட எண்ணிக்கை என்னன்றது உட்பட நிறையவே தகவல்கள் ரியல் டைம்லயே இந்த மேப்பிங் சிஸ்டம்ல அப்டேட் ஆகும். ஆக்சுவலா இந்த மேப்பிங் சிஸ்டம் ஏற்கனவே சில பகுதிகளில் செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க தான் போல. அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு காலத்துல புலிகள் வாழ்ந்து அழிந்து போன, ஆனா இப்பவும் அவை வாழ்வதற்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவக்கூடிய பல்வேறு இடங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான். அங்க இந்த புலிகளை திரும்ப கொண்டு போய் விடுவதன் மூலமா புலிகளோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் கேட்க ஈஸியா இருந்தாலும் இதை செய்யறதுன்றது பல்வேறு சவால்களை கொண்ட ஒரு விஷயம் தான். இது ஒரு பெரிய வேலையும் கூட. அந்த வேலையை சுலபமாக்குவதற்கு தான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியை இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரியல. ஆனா பல உயிரினங்கள் மொத்தமாவே அழிந்து வரக்கூடிய இல்ல அழிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு அழிந்து வரக்கூடிய உயிரினத்தை காப்பாற்ற எடுத்து வரக்கூடிய நடவடிக்கையை பத்தி பேசணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ. ஹோப் யூ லைக் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.